Assalamualaikum. I am Fawmia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் தான். வீக்கெண்ட்ல தான் வந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வெளியில போற வேலையும் இருக்கு. எங்க போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க thumbnailல பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு போலான்னு தான் இருக்கிறேன். இந்த டீ வந்து நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வெயிட் லாஸ், சுகர் லெவல் இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இது கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சொல்ல தெரியல. இது என்ன டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்னமன் வந்து சேர்த்துருக்கிறேன், அப்புறம் கியூமின் சீட் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்மெண்ட் டீ தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்து மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி இருந்துச்சுன்னா அதையும் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லாவே வந்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து லோ ஹீட்டில் வச்சு தான் வந்து கொதிக்க விட்டுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து இனிப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஹனி வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து செஞ்சிட்ருப்பேன். ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ண போகிறேன். ஒன்றும் பெரிய பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, ஒரு ஸ்க்ராம்பிள்ட் எக் தான் வந்து பண்ண போகிறேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சோன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாலாம் இருக்காது. கரெக்டாக எல்லா டைமும் வந்து பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டு வெயிட் லாஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒரு 10 நாள் வரைக்கும் நான் வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் அந்த 10 நாளைக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி வந்து நான் நார்மலாக எதையாவது சாப்பிட்ருவேன். அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு கில்ட் வந்து வந்துடும். என்னடா அதை வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்றோமே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு கில்ட் வந்து திரும்ப அதுக்கு அடுத்தது ஒரு 10 நாள் வந்து அப்படியே வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோமோ இல்லையோ வெயிட் மட்டும் கெயின் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்து டெய்லியுமே வாக்கிங், அப்புறம் வந்து சுகர்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கட் பண்ணியாச்சு. சுத்தமாக வந்து சுகர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அந்த ரெசிபிக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டர் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். பட்டர் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கேரட் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். கேரட் வந்து ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நல்லா குக் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் குக் ஆகி வரட்டும். ஏன்னா வந்து ரொம்ப குக் ஆனாலும் ஒரு மாதிரி சதசதன்னு ஆகிடும். கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் ஆகி வரட்டும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நான் ஸ்பைசஸ் எதுவுமே நான் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிற பச்சை மிளகாவோட காரமே வந்து எனக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் வந்து சேர்க்கிறதா தான் சேர்த்துக்கலாம். சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வந்து வதக்கி விட்டாலே போதும். அது குயிக்காகவே வந்து வதங்கிடும். ரொம்ப வதக்கிடாதீங்க. உடனே வந்து முட்டை வந்து அடித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் வந்து சேர்த்துடுறேன். இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு வந்து தனியாக நான் உப்பு சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் தனியாக உப்பு சேர்க்க போகிறதில்ல. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எது எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை தான் என்னோடய இதில் நிறையா இருக்கும்.
அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் டெய்லி காலையில் 2 முட்டை வந்து எடுக்கலாம். நல்லாவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டிக்ரெயின் ப்ரெட் தான் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூட தான் இதை வந்து வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன் இந்த மல்டிக்ரெயின் ப்ரெட்டில் வந்து பார்லி, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீட் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க. இதிலேயே வந்து நம்ம முட்டை வச்சு சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து சீஸ் வேணும்னா சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சீஸ் வந்து சேர்க்கலை. இது இல்லாமல் லெட்யூஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கியூக்கம்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாத்ரியில் இருக்கிற மேடம் கிங்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அழகழகாக சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய என்னோடய வீடியோலையுமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான பிளேட்ஸு, பவுல் இதெல்லாம் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நான் இங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பீங்க, நம்ம வந்து சர்விங் டிஷ் இதெல்லாம் எங்கே வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு. நிறைய மாதிரி சர்விங் டிஷ் இதெல்லாம் வந்து இங்கே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து 20 ரிங்கிட், 25 ரிங்கிட் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. இன்னுமே 15 ரிங்கிட் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலே தான் நான் வந்து இதை வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இங்கே நிறையா மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கப் அண்ட் சாசர் இந்த செட்டு இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 அப்புறம் 95 அந்த ரேஞ்சில் தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹோல் செட்டே அந்த விலைக்கு தான் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கடையில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து இவ்வளோ திங்ஸ் இல்லை, பாதி தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து கடையே வந்து இப்போ இருக்கிற அளவை விட பாதி அளவு தான் அப்போதைக்கு இருந்தது. இப்போ கடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய திங்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க. ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே செட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் செட்டெல்லாம் அதுலேயே ப்ரைஸும் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரைஸில் தான் இருக்குது. இன்னும் இதெல்லாம் கூட கொஞ்சம் வந்து ஒரு பழைய டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அந்த பழைய டிசைன் தான் இப்போயும் திரும்ப புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றுமே யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த செட்டெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பாருங்களேன், 38 ரிங்கிட், 28 ரிங்கிட் அந்த மாதிரி தான் ப்ரைஸில் வந்து வச்சுருக்குறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோல்ட் கோட்டிங் கொடுத்ததும் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கிளாஸ் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வீட்டில் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை. சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அழகுக்கு தேவையான பொருள்லாம் கூட நிறையா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஐட்டம்ஸும் நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. இந்த சர்விங் டிஷ்லாம் வந்து பாருங்களேன், பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல. இதில் வந்து நிறையவே வந்து ரைஸ் வந்து வச்சு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட செட்டும் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அதுலேயே வந்து ப்ரைஸும் இருக்குது பாருங்கள். 3 செட் வந்து பார்த்திங்கன்னா 58 ரிங்கிட். அதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரிங்கிட் அந்த ரேஞ்ச்லேயே வந்து இருக்குது. ரொம்ப எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரியும். வெளியில் மற்ற இடத்துல வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு எனக்கு ஓகேவாக தெரியும். எனக்கு இந்த செட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது தான் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி செட்டு வந்து வாங்கிட்டோன்னா கீழே விழுந்தாலும் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அம்மாவுக்கு நீ எது வாங்கி தருவ? அம்மாவுக்கு நீ எனக்கு எது வாங்கி தர போகிற? என்கிட்ட தான் காசே இல்லை, நீ தான் தரணும். உங்ககிட்ட இருக்கா இல்லையா? என்னத்த சிம்பிட்டி சொல்லிட்டேன். இந்த மாதிரி செட் பேன் எல்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. பாருங்களேன், கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த செட் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து நல்லாவே சூப்பராக வந்து உரைச்சிட்ருக்கு. சரி, இப்போதைக்கு அது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சைடில் வந்து நான் எதுவுமே வாங்கலை. இங்கே இருக்கிற இந்த தவா தான் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அதாவது இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நல்லாவே வந்து வசதியாக இருக்குது. ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். சரி,
இன்னொன்று வந்து அதே மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நிறையா மீன் பொரிக்கிறதுக்குலாம் வந்து நல்லா வசதியாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா சைஸ்லேயுமே வந்து பேன் வந்து கிடைக்கும். அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பாட் எல்லாம் பிரியாணி பாட் வரைக்கும் பெரிய பெரிய பாட்லாம் கூட இங்கேயே வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோன்னா நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு டைமில் இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் கேதர் பண்ணுற டைமில் இதில் வந்து சாக்லேட்ஸ் அப்புறம் வந்து நட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கப் கேக் அப்புறம் கேக்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி இதில் வச்சோன்னா பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். ஒரு கேதரிங் டைமில் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இந்த பவுல் செட் அது அந்த டைப்லேயே வந்து பவுலாக தனித்தனியாக வந்து இருக்குது. அதுலேயே வந்து நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கலாம், நட்ஸ் டேட்ஸ் இதெல்லாம். அதேமாதிரி இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சர்விங் டிஷ் தான் நிறையா வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கேக் வச்சு உள்ளே மூடி வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு மெலமன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் திறந்து பார்த்தா, ஆனால் நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிட்லேருந்து எல்லாமே வந்து கிளாஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே இங்கே அதான் வந்து வச்சுருக்குறாங்க பின்னாடி வரைக்கும். அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸ் குக் பாட் தான். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கலாமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். 23 ringgit தான் வந்து போட்டிருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு சைஸில் மட்டும் தான் என்கிட்ட கிளாஸ் பாட் வந்து இருக்குது. மற்றதெல்லாம் டீ பாட் வந்து கிளாஸில் வந்து நான் வச்சுருக்கிறேன். 2-3 இது வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சர்விங் டிஷ் தான். நிறையா மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ரைஸ் வச்சுட்டு அப்புறம் சைட் டிஷ்லாம் வந்து தனித்தனியாக வைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதுமே வந்து சர்விங் டிஷ் தான். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைமும் வந்து புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் டைம் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. 2 மாதிரி வந்து வாங்கியிருந்தேன், ஒன்று உடஞ்சிருச்சு. சரி இன்னொன்று வந்து பார்த்து அதே மாதிரி வாங்கலான்னு வந்து இந்த பக்கம் தேடுறப்ப ஆனால் அந்த மாதிரியே இல்லை, வேறு புதுசாக தான் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து வாங்கினப்ப இவ்வளோலாம் வந்து இல்லை. நம்ம வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் அப்போதைக்கு இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் வந்து இல்லை. இப்போ நிறையா சர்விங் டிஷ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரைஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. நல்லாவே வந்து பெரிய பெரிய பவுலாகவே வந்து இருக்குது. எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கேஎல்லையுமே கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அங்கே வாங்குறப்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் லங்காவி அந்த மாதிரிலாம் போனோன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு ஓகே தான், வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஒன்றும் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எதை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பார்க்குறப்ப வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் வந்து எதையாவது பார்த்து நமக்கு பிடிச்சதை மட்டும் வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே வந்து பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி அதுக்கு தேவையான ஸ்பூன், கட்லரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேலாம் வந்து வச்சுருக்குறாங்க. ட்ரேவே வந்து நிறைய மாதிரி வந்து இங்கே இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மொரோக்கன் டிசைனில் உள்ள பவுல், பாட் இது எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து பேக்கிங் டிஷ் தான் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் தான் வந்து வச்சுருக்குறாங்க. நிறையா கண்டெய்னர் இருக்குது. இதே கண்டெய்னர் நான் வந்து கேஎல்ல வாங்குறப்ப 20 ringgitன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து 8 ringgit தான் வந்து போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குக்கி ஜார்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த குக்கி கண்டெய்னர் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கிட்டே வந்து பார்த்துருந்தேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து குக்கி கண்டெய்னர்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. நிறையா வந்து இருக்குது. அதுவும் நம்ம ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஷாப்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற நைம் கார்பெட்ஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து கார்பெட்லாம் தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். கார்பெட்லாம் ஒன்று புதுசாக சூப்பராக வந்து வந்திருக்கு.
என்னடா இது கடை பேர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நாங்கள் வந்து பர்சனலாக எங்களுக்கு வாங்க வந்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வாங்க வந்திருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டு நாங்கள் நீலாய்க்கு வந்து வந்திருக்கிறோம். எதுக்காக கடை பேர்லாம் சொல்லி ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க இது எந்த ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து கரெக்டாக இந்த கடை வந்து மேடம் கிங்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி கார்பெட்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே கடையில் வந்து பாருங்கள். அதாவது கார்பெட்லாம் நம்ம வாங்க வரோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 500 ரிங்கிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து 200லேருந்து கேட்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 250 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்க முடியும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்பெட் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் மேட் அது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி லாங்காக இருக்கிற கிச்சன் மேட் அந்த மாதிரிலாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏற்கனவே நாங்கள் இதே கடையில் தான் கார்பெட் வாங்கியிருந்தோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த கடைக்கே நாங்கள் வந்து திரும்பி வந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இங்கே வந்து கார்பெட் வாங்கியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்காக ஒரு 4-5 கார்பெட் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னாக்கா நல்லாவே வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. சேம் இருக்கு, கீழே இருக்கு இன்னொன்று 2. இதோ இது 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 அங்கே போய் போட்டு பார்ப்போம். இந்த கார்பெட்லாம் வந்து செலக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இங்கே நிறைய மாதிரி இருக்குல்ல. இதில் வந்து லைட் கலரும் வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி கார்பெட்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து பிள்ளைங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட்லாம் வாங்க முடியாது. அங்கே பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான கார்பெட் தான் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து ஈஸியாக எடுத்து போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். ஆனால் வந்து அதை தூக்குறதுக்கே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படி தான் இவ்வளோ ஈஸியாக தூக்கி போடுறாங்கன்னு தெரியல. ஒன்றும் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம்ல, இதெல்லாம் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு கார்பெட் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.